ஓம் சாந்தி. முரளி தேதி 1/5/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். இங்கே எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு விஷயம் கிடையாதுன்றார் பாபா. எல்லைக்குட்பட்ட விஷயம் என்ன அர்த்தம்? எல்லைக்குட்பட்ட தந்தையோ இல்லை அழியக்கூடிய விஷயங்களோ ஒரு ஜென்மத்துக்கான விஷயங்களோ அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஏன்னா எல்லைக்கு அப்பாற்பட்டது. தந்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். பாபா நமக்கு அளிக்கக்கூடிய ஆஸ்தி கூட என்ன எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்றார் பாபா. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கு எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பழைய உலகம் மறந்து போய்விடும். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சிந்தனை செய்து பக்குவப்படுத்த வேண்டும்? பதில்: நாம் ஆத்மாக்களாவோம். நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றோம். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாவோம். பரமாத்மா தந்தையாவார். இப்பொழுது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சந்திப்பு நடந்துள்ளது. இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்தனை செய்து பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள்ன்றார் பாபா. எந்த அளவு ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகிக்கொண்டு செல்வீர்களோ அந்த அளவு தேகாபிமானம் நீங்கிக் கொண்டே போகும். இந்த முரளியின் பாடல்: யார் தலைவனுடன் கூட இருக்கின்றார்களோ அவர்கள் மீதே ஞான மழை பொழிகின்றது. தலைவன்னா யார்? சிவபாபா. யார் சிவபாபா கூடவே இருக்கின்றார்களோ அவங்களுக்கு இந்த பாபா ஞானத்தை கொடுக்குறார். அவர்கள் மீதே ஞான மழை பொழிகின்றது என்ற பாடல். நாம் எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுவதற்காக வந்துள்ளோம் என்பதை இங்கு குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள். கல்ப கல்பமாக நாங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். பிறகு மாயை என்ற பூனை பறித்து விடுகிறது. எனவே தான் இதற்கு வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது என்றார் பாபா. இப்போ மாயா நம்மிடத்தில் பறித்து கொள்கிறதோ ஆஸ்தியை, அதுக்கு பாபா என்ன சொல்கிறார்? தோல்வி என்றார். எப்போ நம்ம பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றோமோ அப்பொழுது வெற்றி. இதுக்கு தான் பாபா வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது என்றார். நீங்கள் யாரிடம் செல்கின்றீர்கள் என்று யாராவது கேட்டாங்கன்னா, நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கின்றோம் என்று கூறுவீர்கள். இதுவோ குடும்பமாகும். எதற்கு செல்கின்றீர்கள், என்ன பெறுவதற்காக செல்கின்றீர்கள் என்று வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம், ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கின்றது என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. பாட்டனாரின் ஆஸ்திக்கு அனைவரும் அதிகாரி ஆவார்கள். சிவபாபாவின் அவினாசி குழந்தைகளாக இருக்கவே இருக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் எல்லாரும் யார்? சிவபாபாவினுடைய அழிவற்ற குழந்தைகள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவினுடையவராக ஆகும் பொழுது நீங்கள் அவருக்கு பேரன் பேத்திகள் ஆவீர்கள். இப்போது நாங்கள் ஆத்மாக்கள் ஆவோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதையோ மிகவும் உறுதியாக மனதில் நிறுத்த வேண்டுமென்றார். குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேலா வெகுகாலம் கழித்து நடக்கின்றது. அது சந்திப்பு ஒரே ஒரு முறை. பிறகு பக்தி மார்க்கத்தில் பின் அநேக செயற்கையான மேலாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஞான மார்க்கத்தில் ரியலாக பார்த்தோன்னா பாபா சங்கமத்தில் நம்மளை சந்திக்கிறாரு. பிறகு பக்தி மார்க்கத்தில் பின் அநேக செயற்கையான மேலாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாவற்றையும் விட அற்புதமான மேலா. ஆத்மாக்கள் பரமாத்மா வெகுகாலமாக பிரிந்திருந்தனர். நாம் நம்முடைய இனிமையான அமைதி இல்லத்தில் இருப்பவர்களாவோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உங்களுடைய பாகத்தை நடித்து நடித்து களைத்து போயுள்ளீர்கள். எனவே சன்னியாசி குரு ஆகியோரிடம் சென்று அமைதி வேண்டுகிறார்கள். பார்த்து நடித்து நடித்து ஆத்மாக்கள் களைத்து போய்விடுகின்றார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க? சன்னியாசி குரு ஆகியோரிடம் சென்று அமைதி வேண்டுகிறார்கள் என்றார். அவர்கள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டிற்கு செல்கிறார்கள். அவர்களிடமிருந்து சாந்தி கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பாபா சொல்லாரு, அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்களிடமிருந்து சாந்திலாம் கிடைக்காது என்றார். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் நகரத்திற்குள் வந்து விடுகின்றனர். காட்டில் குகைகள் எல்லாம் காலியாக இருக்கின்றார். பெரிய குருவாகி அமர்ந்துள்ளார்கள். அவர்கள் துறவர மார்க்கத்தினுடைய ஞானம் அளித்து தூய்மையை கற்பிக்கணும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணங்களை செய்வித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யணும்? அவங்க துறவர மார்க்கத்துடைய ஞானத்தை கொடுத்து தூய்மையை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களே திருமணங்களை செய்வித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளாக நீங்களோ உங்களுடைய யோக பலத்தினால் உங்களுடைய கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துகின்றீர்கள். கர்ம இந்திரியங்கள் யோக பலத்தினாலே குளிர்ந்து விடுண்டார்.
இப்பொழுது எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் ஏற்படாதவாறு கர்மேந்திரியங்கள் மீது நீங்கள் வெற்றி அடையணும். எந்த கர்மேந்திரமும் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது, சஞ்சலத்தன்மை அடைந்து விடக்கூடாது என்றார். அதன் மேலே நீங்கள் வெற்றி அடையணும். யோக பலமின்றி கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம் என்றார். கர்மேந்திரன் மீது வெற்றி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு யோகத்தினுடைய பலம் வேணும். கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை யோக பலத்தினால்தான் விடுபடும் என்று பாபா கூறுகிறார். யோக பலத்தின் ஆற்றலோ இருக்கின்றதல்லவா, இதில் மிகுந்த உழைப்பு என்பது வேணுன்றார். இனி போக போக கர்ம இந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை இருக்காது. சத்தியத்திலோ எந்த ஒரு அசுத்தமான வியாதியும் இருக்காது. இங்கு நீங்கள் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தி செல்கின்றீர்கள். எனவே எந்த ஒரு அசுத்தமான விஷயமும் அங்கு இருப்பதில்லை. பெயரே சொர்க்கம் என்பதாகும். அதை மறந்துவிட்ட காரணத்தினால் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகின்றார்கள். இதுவரை கூட கோவில்களை கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகியிருந்தது என்றால் பின்னர் விஷயங்கள் கூட நினைவில் இருக்க முடியாதென்றார். சிவபாபாவிற்கோ கர்மேந்திரியங்கள் இல்லை. மற்றபடி ஆத்மாவில் ஞானமோ முழுமையாக உள்ளதல்லவா. அவரே அமைதியின் கடல் மற்றும் சுகத்தினுடைய கடல் ஆவார். அந்த ஜனங்க கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடிவதில்லை என்பார்கள். யோக பலத்தினால் நீங்கள் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துங்கள் என்று பாபா சொல்றார். பாபாவுடைய நினைவில் இருங்க. கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியமும் செய்யாதீர்கள். இப்பேற்பட்ட அன்பான தந்தையை நினைத்து நினைத்து அன்பு கண்ணீர் வரணுன்றார். ஆத்மா பரமாத்மாவுடன் கலந்து விடுவது ஒன்றெல்லாம் இல்லைன்றார். அதுபோல் ஆத்மா பரமாத்மாவில் போட்டு கலந்துடும் என்றெல்லாம் இல்லை. சரீரத்தின் கடன் எடுக்கும் பொழுது ஒரே ஒரு முறை பாபா சந்திக்கிறார். எனவே இப்பேற்பட்ட தந்தையுடன் இவ்வளோ அன்பாக நீங்கள் நடக்கணுன்றார். எப்போ பாபா பூமிக்கு வராரோ அப்போ பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை கடனாக எடுத்துக்கிட்டு நம்மளை சந்திக்கிறார். இப்பேற்பட்ட தந்தையுடன் எவ்வளோ அன்போடு நீங்கள் நடக்க வேண்டும். பாபாவிற்கு உத்வேகம் வந்ததல்லவா, யாருக்கு? பிரம்மா பாபாவிற்கு. உட்கார்ந்தபடியே இவருக்கு என்ன ஆயிடுச்சு என்று எல்லோரும் கூற முற்பட்டார்கள். தொழில் ஆகிய அனைத்தையும் விட்டு வந்துட்டார். அளவுகடந்த குஷி ஏற்பட்டது, சாட்சாத்காரம் ஏற்பட ஆரம்பித்தது. பிறகு மெதுமெதுவாக ஞானம் கிடைத்து கொண்டே இருந்தது. லட்சியமோ இருக்கின்றதல்லவா, இது ராஜயோகமாகும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். நாம் பாபா எங்களை துக்கத்தை நீக்குங்கள், சுகத்தை அழியுங்கள் என்று யாரை நினைவு செய்து கொண்டிருந்தோமோ அவரிடம் நாம் இப்பொழுது படிக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். எங்களுக்கு கிருஷ்ணர் போல குழந்தை கிடைக்க வேண்டும் என்று பெண் குழந்தைகள் கூறுகின்றார்கள். அவரோ வைகுண்டத்தில் கிடைப்பார் அல்லவா. கிருஷ்ணர் வைகுண்டத்தில் இருப்பவர் ஆவார். எனவே அவரை போன்ற குழந்தையோ வைகுண்டத்தில் தான் கிடைப்பார் அல்லவா என்றார். தூய்மையான குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற இந்த விருப்பம் கூட நிறைவேறுகிறது. பார்க்க போனால் இளவரசிகள் இங்கு கூட நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் நரகவாசி ஆவார்கள். நீங்கள் சொர்க்கவாசி விரும்புகின்றீர்கள். படிப்போ மிகவும் சுலபமானதாகும். நீங்கள் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள், அடி வாங்கி உள்ளீர்கள் என்று பாபா கூறுகிறார். நிறைய பக்தி பண்ணியிருக்கீங்க, ஏமாற்றம் நிறைய அடைஞ்சிருக்கின்றார். நீங்கள் எவ்வளோ குஷியுடன் புண்ணிய தீர்த்த இடங்களுக்கு செல்கின்றீர்கள். அமரநாத் யாத்திரை செல்கிறார்கள். சங்கரன் பார்வதிக்கு அமர கதை கூறினார் என்று நினைக்கிறார்கள். அமரநாத்தின் உண்மையான கதையை நீங்கள் இப்பொழுது கேட்கின்றீர்கள். பாபா எங்களால் பேச முடிவதில்லை என்று கூறுகின்றார்கள். இதுவோ நீங்கள்தான் முயற்சி செய்யணும் என்றார். இதில் பாபா என்ன செய்ய முடியும் என்றார். பாபா குழந்தைகளாகிய உங்களை சிறந்தவர்களாக ஆக்குவதற்கான எளிய வழியை கூறுகின்றார். ஒன்று, கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துங்க. இரண்டாவது, தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வாங்க. யாராவது கோவப்பட்டு பேசினார்கள் என்றால் கேட்காதீங்கன்றார். ஒரு காதினால் கேட்டு மறு காதினால் வெளியேற்றி விடுங்கள். விரும்பத்தகாத எந்த தீய விஷயங்களையும் கேட்காதீங்க. பாருங்க, கணவர் கோவப்படுகிறார், அடிக்கின்றார் என்றால் என்ன செய்யணும்? கணவர் கோபப்படுவதை பார்க்கும்போது அவர் மீது மலர் பொழியுங்கள்ன்றார் பாபா. அன்போடு நீங்கள் பேசுங்க. அவங்க துக்கம் கொடுத்தாலும் நீங்கள் துக்கத்தை கொடுக்காதீங்கன்றார். சுகத்தை கொடுங்க. சிரித்து கொண்டே இருங்க. யுக்திகளும் நிறைய இருக்குன்றார். காமம் கோபம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா. அவளைகள் முறையிடுகின்றார்கள். ஒரு திரௌபதி அல்ல, எல்லோருமே திரௌபதிகள் ஆவார்கின்றார். இப்பொழுது பாபா மானப்பங்கப்படுவதிலிருந்து காப்பாற்ற வந்திருக்கிறார். இந்த மரண உலகத்தில் இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். நான் குழந்தைகளாகிய உங்களை சாந்தி தாபம் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளேன். அங்கு பதித்தமான ஆத்மாக்கள் போக முடியாது. எனவே நான்
அனைவரையும் பாவனமாக ஆக்குகின்றேன். யாருக்கு என்ன பாகம் கிடைத்துள்ளதோ அதை முடித்துவிட்டு இப்பொழுது எல்லோரும் திரும்பி போகணுன்றார். முழு விருட்சத்தினுடைய ரகசியம் புத்தியில் உள்ளது. மற்றபடி விருட்சத்தினுடைய இலைகளை கணக்கிட்டு கொண்டிருக்க முடியுமா என்ன? எனவே தந்தை கூட அடிப்படை விஷயத்தை புரிய வைக்கிறார். விதை மற்றும் விருட்சம் அடுத்த மனிதர்களும் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கு என்று தெரிந்து கொண்டு இருப்பாரா என்ன? மனிதர்கள் பகவானோ அந்தர்யாமி ஆவார், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் விஷயத்தை அறிந்திருப்பார் என்று நினைக்கின்றார்கள். இதெல்லாம் குருட்டு நம்பிக்கின்றார் பாபா. தந்தையினுடைய ஸ்ரீமத் மற்றும் விதிமுறை எல்லாவற்றை விட தனிப்பட்டது. வழி என்றால் என்ன அர்த்தம்? ஆலோசனை என்றார். அதன் மூலம் நமக்கு சத்கதி என்பது கிடைக்கின்றது. பாபா சொல்லக்கூடிய அந்த வழி மூலமாக நமக்கு சத்கதி கிடைக்கிது. அதே ஒரே தந்தை மட்டுமே நமக்கு சத்கதி அளிப்பவர் ஆவார், வேறு யாரும் இல்லை. இந்த சமயத்தில் தான் அழைக்கின்றார்கள், சத்தியுகத்திலும் அழைப்பதில்லை. இப்பொழுதுதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு ராமன் என்று கூறுகின்றார்கள். மாலை உருட்டும் பொழுது உருட்டப்படியே பூ வரும் பொழுது அதனை ராம் என்று கூறி கண்களில் ஒத்தி கொள்கிறார்கள். ஒரு மலரை மட்டும்தான் ஜபிக்க வேண்டும், மற்றது அவருடைய தூய்மையான படைப்பென்றார் பாபா. மாலையை நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். யார் தந்தையுடன் சேர்ந்து சேவை செய்கிறார்களோ அவர்களுடையது இந்த மாலண்டார். பாபா நம்மை சூத்திரனிலிருந்து பிராமணராக மற்றும் பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார் என்பதை அறிந்துள்ளீர்கள். இப்போ நீங்கள் தேவதையாக ஆக வேண்டும் என்பதற்காக முதலில் பிராமணராக ஆகியிருக்கின்றீர்கள். மனித சிருஷ்டியை படைப்பவர் பிரம்மா ஆகிறார். அவர் மனித சிருஷ்டியினுடைய தலைவர் ஆவார். மற்றபடி ஆத்மாக்களின் அழிவற்ற தந்தை சிவனோ இருக்கவே இருக்கின்றார். இந்த எல்லா புதிய விஷயங்களையும் நீங்கள் கேட்கின்றீர்கள். யார் புத்திசாலியாக இருக்கின்றார்களோ அவர் நல்ல முறையில் தாரணை செய்கின்றார்கள். மெல்ல மெல்ல உங்களுடையதும் விருத்தி ஆகிக்கொண்டே போகும். இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு நினைவு வந்துள்ளது, நாம் உண்மையில் தேவதைகளாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம், எல்லா ரகசியங்களும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதிகமான விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றார் பாபா. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முக்கியமான விஷயம் பாபா சொல்றாரு. ஒன்று என்ன நினைவு செய்யுங்க, மற்றொன்று தூய்மையாகுங்க, சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்க, மற்றும் தனக்கு சமமாக ஆக்குங்க. எவ்வளோ சுலபமானது. நினைவு நிலைப்பதில்லை என்றார், அவ்வளோதான். ஞானமும் மிகவும் சுலபமானது. இப்பொழுது பழைய உலகம் முடிய போகிறது. பிறகு சத்தியுகத்தில் புதிய உலகத்தில் தேவதைகள் ஆட்சி புரிவார்கள். இந்த உலகத்தில் பழையதனும் பழையது இந்த தேவதைகளின் படங்கள் ஆகும், அல்லது இவர்களுடைய அரண்மனைகள் ஆகியவை ஆகும். பழையதிலும் பழைய விஸ்வ மகாராஜா மகாராணியாக இருந்தோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். சரீரமோ அழிந்து போய்விடுகின்றது. மற்றபடி படங்களே வரைகிறார்கள். இங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த லட்சுமி நாராயணர் எங்கு சென்றார்கள் என்பது இப்போது யாருக்காவது தெரியுமா என்ன? ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்று பாபா கேள்வி கேட்கிறார். பிர்லா இவ்வளோ கோயில்கள் கட்டுகிறார், ஆனால் தெரியாமல் இருக்கிறார்கள். பணம் சேர்ந்து கொண்டே போகிறது, மேலும் கட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். இது தேவதைகளின் கிருபையாகும் என்று நினைக்கின்றார்கள். ஒரு சிவனின் பூஜை என்பது ஒருவர் மீதான ஒரே அன்புடைய பக்தி ஆகும். ஞானம் அளிப்பவரோ ஞானக்கடலான ஒரே ஒருவர் ஆவார். மற்றது பக்தி மார்க்கமாகும். ஞானத்தினால் அரைக்கல்பம் சத்கதி ஏற்படுகிறது. பிறகு பக்தியினுடைய அவசியம் இருப்பதில்லை. எப்போ சத்கதி ஏற்பட்டுடுதோ அப்போ பக்தியினுடைய அவசியம் இருப்பதில்லை. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம். இப்போது பக்தி மீது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம். பழையது இப்பொழுது முடியப் போகிறது. இதன் மீது என்ன பற்று வைப்பது? இப்பொழுதோ நாடகம் முடிவடைகிறது, நாம் வீட்டிற்கு செல்கிறோம், இந்த குஷி இருக்கின்றது. ஒரு சிலர் மோட்சம் பெறுவதோ நல்லதுன்னு நினைக்கிறாங்களாம். பிறகு வரவே வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். பரந்தாமத்தில் போயிட்டு அங்கே இறந்துடணும், மோட்சம் அடைந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆத்மா நீர்க்குமிழி போல அது கடலில் கலந்து விடுகிறது என்பார்கள். இவை எல்லாமே பொய்யின்றார் பாபா. அந்த மாதிரி ஆத்மா பரந்தாமல் போயிட்டு அங்கேயெல்லாம் ஐக்கியமாயிட முடியாது. மீண்டும் நடிக்கிறதுக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா? நடிகர் என்றால் அவசியம் நடிப்பார். வீட்டிலேயே இருப்பவர் நடிகராகின்றாரா என்ன? மோட்சம் என்பது ஆவதில்லை. இந்த நாடகம் முடிவில்லாததாக அமைக்கப்பட்டிருக்கு. இது மீண்டும் மீண்டும் ஒரு சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குது. முடிவில்லாததாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஞானம் கிடைக்குது? மனிதருடைய புத்தியிலோ எதுவுமே இல்லைன்றார். உங்களுக்கு தான் தந்தையிடமிருந்து ஞானம் மற்றும் ஆஸ்தி பெறுவதற்கான பாகம் இருக்குது.
நீங்கள் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றீர்கள். புருஷார்த்தம் அவசியம் செய்ய வேண்டும். அப்படின்றே நாடகத்தில் இருந்தால் எனக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தால் பின் உட்கார்ந்து விடுவீங்கன்றார் பாபா. அதனால் முயற்சி என்பது அவசியம் செய்யணும். நாடகப்படி எல்லாம் நடக்கும், நாடகத்தில் இருந்தால் எல்லாம் கிடைக்கும், அது போன்று இருந்து விடக்கூடாதுன்றார். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யோக பலத்தின் ஆற்றல் மூலமாக தங்களுடைய கர்ம இந்திரியங்களை குளிர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், வசப்படுத்தி வைக்க வேண்டும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. எந்த விஷயங்கள் விருப்பமில்லாதவையோ அவற்றை ஒரு காதினால் கேட்டு மறு காதினால் வெளியேற்றிவிட வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்காக சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும். தூய்மையாக ஆகி தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்யணுன்றார் பாபா. வரதானம், முரளி என்ற கருவியின் மூலமாக மாயாவினை சமர்ப்பணம் செய்ய வைக்கக்கூடிய முரளிதரன் ஆகுக. முரளி என்ற கருவியின் மூலமாக மாயாவினை சமர்ப்பணம் செய்ய வைக்கக்கூடிய முரளிதரன் ஆகுக. விளக்கம், நிறைய முரளிகளை நீங்கள் கேட்டுள்ளீர்கள், இப்பொழுது அப்படி ஒரு முரளிதரனாக ஆகுங்கள்ன்றார் பாபா. அதாவது மாயா சதா காலத்திற்கு சமர்ப்பணமாகிவிட வேண்டும். முரளி என்ற ரகசியத்தின் கருவியை சதா வாசித்து வந்தீர்கள் என்றால் சதா காலத்திற்கு மாயா சமர்ப்பணம் ஆயிடும். மாயா என்பது காரணம் என்ற முக்கிய ரூபத்தில் வருதுன்றார் பாபா. எப்பொழுதும் முரளி மூலமாக காரணத்திற்கு நிவாரணம் கிடைத்து விடுகின்றதோ அப்பொழுது சதா காலத்திற்கு மாயை முடிவடைந்து விடுகின்றது. காரணம் முடிவுக்கு வருகிறது என்றால் மாயை முடிவுக்கு வருவதுன்றார் பாபா. ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, அனுபவத்தின் சொரூபமாக ஆகுங்கன்றார் பாபா. நமக்கு என்னென்ன பிராப்திகள் கொடுத்துருக்கிறாரோ எல்லா விதமான பிராப்திகளினும் அனுபவம் செய்யணும். இப்போ அமைதினா அமைதி அனுபவம் செய்யணும், சக்தினா சக்தியினுடைய அனுபவத்தை செய்யணும். அப்போ என்னென்ன குணங்கள் இருக்கோ, என்னென்ன சக்திகள் இருக்கோ, என்னென்ன பிராப்திகள் நமக்கு பாபாவோட வந்து கிடைக்கிறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம அனுபவத்தினுடைய சொரூபமாக ஆகணும். அப்பொழுது முகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் நிறைந்த விதியினுடைய ஜொலிப்பு தென்படுன்றார் பாபா. அவ்யக்த சமிஞ்ஞை, ஆன்மீக ராயல்டி மற்றும் பீருட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்க. சங்கமிக பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்புத்தன்மை என்ன? பவித்திரதா, தூய்மை. இல்லறத்தில் இருந்து கொண்டே அப்பௌத்திரத்தாவை துறவரம் செய்திருப்பது, கனவில் கூட அப்பௌத்திரமான எண்ணங்களிலிருந்து முக்தி பெற்றிருப்பது என்பது உலகிற்கு சவால் விடுவதற்கான சாதனை என்றார் பாபா. இதுவே பிராமணர்களாகி உங்களுடைய ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகும். ஓம் சாந்தி.